8 கிலோமீட்டர் நீளம், பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் உயிர்நாடி. 1950களில் இந்தியாவிடம் நவீன இயந்திரங்களோ போதிய நிதியோ இல்லாத காலத்தில் மண்ணையும் கற்களையும் கொண்டு இந்தியாவின் மிகப்பெரிய மண்ணணைகளில் ஒன்றை எப்படி கட்ட முடிந்தது? அவர் கல்வி தந்தை மட்டுமல்ல, தமிழகத்தின் அணை நாயகனும் கூட. இன்று நாம் பார்க்க போவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மிக குறுகிய காலத்தில் கட்டி முடித்த பொறியியல் அதிசயம் பவானிசாகர் அணையின் உண்மையான வரலாறு. வெல்கம் டு உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ். கீழ்பவானி திட்டம் என்பது சுதந்திர இந்தியாவின் 5 ஆண்டு திட்டங்களின் கீழ் உருவாக்கப்பட்ட முதல் பெரும் பாசன திட்டமாகும். இத்திட்டத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் மற்றும் திட்டமிடல் ஆங்கிலேயர் காலத்திலேயே 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கினாலும் சுதந்திரத்திற்கு பிறகே வேகம் எடுத்தது. 1948ஆம் ஆண்டு அப்போதைய சென்னை மாகாண முதல்வர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களால் இத்திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. தொடக்கத்தில் நிதி ஒதுக்கீடு மற்றும் தொழில்நுட்ப காரணங்களால் பணிகள் சற்று நிதானமாகவே நடந்தன. ஈரோடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான M.A. ஈஸ்வரன் அவர்கள் இத்திட்டத்திற்காக செய்த தியாகம் ஈடு இணையற்றது. சட்டமன்றத்தில் இத்திட்டத்திற்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்தார். அவர் அன்றைய ஆட்சியாளர்களிடம் வாதிட்டு இத்திட்டத்தை முடிக்காவிட்டால் தான் பதவி விலகவும் தயார் என்று உறுதியாக நின்றார். தன்னலம் கருதாது மக்களுக்காக போராடிய அந்த தலைவரை பெருமைப்படுத்தும் விதமாக அவர் வாழ்ந்த ஈரோடு மண்ணிலேயே சத்தியமங்கலம் முதுகன்துறையில் தமிழக அரசால் மணிமண்டபமும் சிலையும் அமைக்கப்பட்டு இன்று அது ஒரு வரலாற்று சாட்சியாக நிமிர்ந்து நிற்கிறது. தனது வாழ்நாள் முழுவதும் பொதுப்பணிக்காக செலவிட்ட அவர் இறுதி காலத்தில் வறுமையில் வாடினார் என்பது வரலாற்று செய்தி. 1954இல் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது ஒரு மிகப்பெரிய சவால் காத்திருந்தது. நிதி இல்லை என்ற காரணத்தை சொல்லி திட்டங்கள் முடங்குவதை அவர் விரும்பவில்லை. நிதியல்ல, மக்களின் பசியை தீர்க்கும் கொள்கையே முக்கியம் என்று அவர் முழங்கினார். அன்றைய காலகட்டத்தில் மலைக்க வைக்கும் தொகையான 21 கோடி ரூபாயை கீழ்பவானி திட்டத்திற்காக துணிச்சலாக ஒதுக்கீடு செய்தார். 200 கிலோமீட்டர் தூர வாய்க்கால் அமைக்கும் பணி போர்க்கால அடிப்படையில் முடுக்கிவிடப்பட்டது. இதன் விளைவு என்ன? 1955ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த பிரம்மாண்டமான மண்ணணை மக்கள் பயன்பாட்டிற்கு வந்தது. இன்று சுமார் 2,07,000 ஏக்கர் நிலங்கள் இதன் மூலம் செழிப்படைகின்றன. இது வெறும் தேர்தல் வாக்குறுதி அல்ல, ஒரு மாநிலத்தின் தலைவிதியை மாற்றியமைத்த காமராஜரின் தீர்க்கமான அரசியல் கொள்கையின் வெற்றி. இந்த வளர்ச்சிக்கு பின்னால் சில தியாகங்களும் உண்டு. வடவள்ளி, பீர்க்கடவு என 6க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தியாகம் செய்யப்பட்டன. வரலாற்றின் சாட்சியாக இருந்த டனாயக்கன் கோட்டை இன்றும் அணை நீருக்குள் மூழ்கியுள்ளது. கோடை காலத்தில் நீர் குறையும் போது இன்றும் அந்த கோட்டை தலை தூக்கி நம் முன்னோர்களின் தியாகத்தை நினைவுபடுத்தும். பவானிசாகர் அணை ஒரு மண்ணணையை சேர்ந்தது, அதாவது எர்த்தன் டேம். பாறைகள் மற்றும் சிமெண்டிற்கு பதிலாக நன்கு அழுத்தப்பட்ட மண்ணை கொண்டு இதன் பெரும்பகுதி சுவர்கள் எழுப்பப்பட்டுள்ளன. அணையின் மொத்த நீளம் சுமார் 8.8 கிலோமீட்டர்கள், 8797 மீட்டர். இதில் மதகுகள் ஸ்பில்வேஸ் அமைந்துள்ள கான்கிரீட் பகுதி மிக குறைவு. மீதமுள்ள சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் முழுக்க மண்ணால் ஆன பலமான சுவர்களே. இது இந்தியாவிலேயே மிகப்பெரிய மண்ணணைகளில் ஒன்று. நீலகிரி மலையிலிருந்து வரும் பவானியாறு மற்றும் மோயாறு ஆகிய 2 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்திற்கு சற்று கீழே இந்த அணை கட்டப்பட்டுள்ளது. இந்த 2 ஆறுகளின் நீர்வரத்துதான் இந்த அணையின் பிரதான ஆதாரமாகும். இந்த அணையின் மொத்த உயரம் 130 அடி என்றாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக 120 அடி வரை மட்டுமே தண்ணீரை தேக்கி வைக்க முடியும். இதன் மொத்த நீர் சேமிப்பு திறன் சுமார் 32.8 TMC. தமிழகத்தின் 2வது மிகப்பெரிய அணை இதுவே. மேட்டூர் அணைக்கு அடுத்தபடியாக பவானிசாகர் அணைதான் 2வது மிகப்பெரிய அணை. அணையில் 2 முக்கிய நீர்மின் நிலையங்கள் உள்ளன. ஒன்று பவானி ஆற்றின் குறுக்கே, மற்றொன்று கால்வாய் பகுதியில். இவை ஒவ்வொன்றும் தலா 8 மெகாவாட் வீதம் மொத்தம் 16 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கும் திறன் கொண்டவை. தற்போது நவீனப்படுத்தப்பட்டு இதன் திறன் 32 மெகாவாட் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. விவசாயத்திற்கு தண்ணீர் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த தண்ணீரை கொண்டே மின்சாரமும் தயாரிப்பது என்பது காமராஜரின் பன்முக திட்டமிடலுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. விவசாயம், குடிநீர், மின்சாரம் என முப்பரிமாண பயன்களை ஒரே திட்டத்தில் அவர் உறுதி செய்தார்.
கீழ்பவானி திட்டத்தின் மூலம் நேரடியாக பாசன வசதி பெறும் நிலப்பரப்பு 2,07,000 ஏக்கர். ஆனால் இதனுடன் தொடர்புடைய கிளை கால்வாய்கள் மற்றும் நிலத்தடி நீர் உயர்வு மூலம் மறைமுகமாக பயன்பெறும் நிலங்களையும் சேர்த்தால் அது 2.5 லட்சம் ஏக்கரை தொடும். இந்த அணை வருவதற்கு முன்பு ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் பெரும்பாலும் வானம் பார்த்த பூமியாகவும் தரிசு நிலங்களாகவுமே இருந்தன. அணை கட்டப்பட்ட பிறகு நிலையான நீராதாரம் கிடைத்ததால் விவசாயிகள் மஞ்சள் மற்றும் கரும்பு போன்ற அதிக நீர் தேவைப்படும் பயிர்களை பயிரிடத் தொடங்கினர். இன்று ஈரோடு மஞ்சள் மாநகரம், எல்லோ சிட்டி என்று அழைக்கப்படுவதற்கும் உலக அளவில் மஞ்சள் வணிகத்திற்கு பெயர் பெற்று விளங்குவதற்கும் பவானிசாகர் அணைதான் மிக முக்கியமான அஸ்திவாரம். காமராஜர் அவர்களின் ஆட்சி காலம் 1954 முதல் 1963 வரை தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுவதற்கு அவர் உருவாக்கிய நீர்ப்பாசன திட்டங்களே சாட்சி. அவர் ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்ட அணைகளில் பவானிசாகர் அணைதான் மிகப்பெரிய பரப்பளவில் பாசன வசதியை வழங்கிய முதன்மை திட்டம். காமராஜர் அவர்கள் பணிகளில் எவ்வித தொய்வும் ஊழலும் இருக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். ஒப்பந்தக்காரர்கள் அதிக லாபம் ஈட்டுவதை விட திட்டத்தின் பலன் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் போய் சேர வேண்டும் என்பதில் கவனமாக இருந்தார். இத்திட்டத்தின் மதிப்பீடு 21 கோடி ரூபாயாக இருந்த போதும் மிக குறுகிய காலத்தில் பணிகளை முடித்து நாட்டின் முதல் 5 ஆண்டு திட்டத்தின் மிகப்பெரிய சாதனையாக மாற்றி காட்டினார். இந்த அணை உருவான பிறகுதான் கொங்கு மண்டலத்தின் பொருளாதாரம் முற்றிலும் மாறியது. விவசாயம் செழித்ததால் அதை சார்ந்த சர்க்கரை ஆலைகளும் ஜவுளி தொழில்களும் ஈரோடு மற்றும் கோவையில் பெருகின. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளதால் இந்த அணை இந்த பகுதியின் தட்பவெட்ப நிலையை சமன்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. 9 ஆண்டுகளுக்கு 9 அணைகள் என்பதை ஒரு இலக்காக கொண்டு செயல்பட்டார். ஆனால் எண்ணிக்கையை விட அந்த அணைகள் மூலம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் தரிசு நிலங்கள் பொன் விளையும் பூமியாக மாறியதுதான் அவரது மிகப்பெரிய சாதனை. 9 முக்கிய அணைகள் மட்டுமல்ல, தமிழகத்தின் ஒவ்வொரு நீர்த்துளியையும் சேமிக்க அவர் பல நூறு திட்டங்களை தீட்டினார். அவர் நிதி தட்டுப்பாட்டை ஒருபோதும் காரணம் காட்டி திட்டங்களை நிறுத்தியதில்லை. காவிரி டெல்டா வடிகால் திட்டம் போன்ற பழைய பாசன முறைகளை சீரமைப்பதிலும் அவர் கவனம் செலுத்தினார். ஒரே நேரத்தில் பல மாவட்டங்களில் அணைகளை கட்டி முடித்தது தமிழகத்தை ஒரு விவசாய உபரி மாநிலமாக மாற்றியது. பவானிசாகர் அணை என்பது வெறும் மண்ணும் கற்களும் சேர்ந்த ஒரு கட்டுமானம் மட்டுமல்ல, அது ஒரு தலைவனின் தீர்க்கமான தொலைநோக்கு பார்வை. அடுத்த தேர்தலை நினைப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை நினைப்பவன் தலைவன் என்பார்கள். அந்த வகையில் காமராஜர் ஒரு உண்மையான தலைவராக இன்றும் அந்த அணையின் ரூபத்தில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் நீர் மேலாண்மை வரலாற்றில் பவானிசாகர் அணை என்றும் அழியாத ஒரு காவியம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல சுவாரஸ்யமான மற்றும் வரலாற்று தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம உலகம் 360 வேர்ல்ட் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.